சார் சுகர் வந்து நிறைய பேத்துக்கு ஹையான ப்ராப்ளம்னு சொன்னீங்க. நிறைய பேத்துக்கு லோ சுகர் ஆகுது. சுகர் குறையவும் செய்யுது. அதனால என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்? அதை எப்படி க்யூர் பண்ணலாம்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டானது தான். அதாவது சுகர் அதிகமாகும்போது பிரச்சனைகள் வந்து நாள்பட்டு தான் தெரியும். சுகர் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே பாதிப்பு ஏற்படும். சுகர் எந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், நார்மலாக சாதாரணமாக சர்க்கரையினுடைய அளவு 80, 120 சொன்னோம் இல்லைங்களா? 80 கீழே போகும்போது ஒரு 60, 50 அந்த மாதிரி போகும்போது நம்ம உடம்பே சில அறிகுறிகள் உண்டாக்கும். ஒரு படபடப்பு, மயக்கம், கண்ணை கட்டுற மாதிரி இருக்கிறது, வேர்க்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, பசி அதிகமாக இருக்கிறது. உடனே அவங்க என்ன பண்ணால் சுகர் குறையுது, உடனே ஆகாரம் அதை எடுத்துக்கணும். அதையும் மீறி டிலே பண்ணுறாங்கன்னா அப்போ என்னென்னா ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஃபிட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம அது கரெக்ட் பண்ணல அப்படின்னாக்கா உயிருக்கு ஆபத்து. சர்க்கரை வியாதி அதிகமாகும் போது 30 வருஷம் 40 வருஷம் கூட பிரச்சனைகளோட வாழ்ந்துட முடியும். ஆனால் குறைஞ்சி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே கரெக்ட் பண்ணாமட்டோம்னா ஒரு நாள்லேயே உயிருக்கு ஆபத்து உண்டு. புரியுங்களா? இது மாதிரி பார்க்கும்போது என்னுடைய ரெகுலர் பேஷண்ட்ஸே ஒரு பேஷண்ட் என்னென்னா, அவங்க சன் காலையில் வெளியில் போகும்போது அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாரு, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் சர்க்கரை போட வேண்டிய ஊசியை நான் போட்டேன், நீ எழுந்திரிச்சானா சாப்பாடு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடாரு. போயிட்டு வரல. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எந்திரிச்சாதான் சாப்பிட கொடுத்தாங்க, எந்திரிச்சா கூடுவாங்கன்னு சொல்லி இவங்க விட்டாங்க. இவர் வீடு கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிட்டு இவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்காரர் 3 மணிக்கு வந்து வீட்டில் வந்து என்ன அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னா, பார்க்கல ஒன்று எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு. எந்திரிக்கவே இல்லைன்னு போய் தட்டி பார்த்தோன்னா கண்ணு முடிக்கவே இல்லை. கடைசியில் சுகர் செக் பண்ணி பார்த்தோன்னா 10 மில்லிகிராம் சர்க்கரை. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து குளுக்கோஸ் கரெக்ட் பண்ணோம். கரெக்ட் பண்ணாலும் அந்த பேஷண்ட்டுக்கு சுயநினைவு திரும்பல. ஏன்னா தாமதம் ஏற்பட்டு நம்ம கரெக்ட் பண்ணதுனால பிரெயின் செல்ஸு, பிரெயினுக்கு குளுக்கோஸும் ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமானது. குளுக்கோஸ் 60%, ஆக்சிஜன் வந்து 40% அந்த அளவுக்கு இருந்தால் தான் பிரெயின் வேலை செய்யும். குளுக்கோஸ் லெவல் கம்மியானதுனால பிரெயின் டேமேஜ் ஆச்சு. பிரெயின் டேமேஜ் ஆனால் மற்ற உறுப்புகள்லாம் செயலிழந்து போய் உயிருக்கு ஆகுது. அதில் சர்க்கரையை பொறுத்தவரைக்கும் அதிக சர்க்கரை நாள்பட்டு தான் பிரச்சனை கொடுக்கும். குறைஞ்ச சர்க்கரை உடனே பாதிக்கும்.